வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தகவல் என்னவென்று நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் கெட்ட சக்திகளை அப்புறப்படுத்துவது, அதாவது உடம்புல பிடித்த பேய்கள் அல்லது வீட்டில் அண்டியிருக்கும் பேய்கள் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அண்டியிருக்கும் பேய்கள் அல்லது உங்கள் சொத்துக்கள் உள்ள எந்த இடத்தில் கெட்ட சக்திகள் அண்டி இருந்தால் அதை நாங்கள் அப்புறப்படுத்துவோம். அதோட முறை நாங்கள் இப்போ நம்ம இங்கே அவினாஷி கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் நேரில் வர தேவையில்லை. பேய் பிடித்தவர்களும் நேரில் வர தேவை கிடையாது. நீங்கள் எங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கணும். எப்படின்னா, நாங்கள் தரக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்துட்டிங்கன்னா, பேய் பிடித்தவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேயை நாங்கள் இங்கேருந்தே உங்கள் உடம்புலேருந்து அப்புறப்படுத்துவோம். இது எங்களால் ஏன் சாத்தியம் அப்படின்னா, நாங்கள் பரம்பரையாகவே நாங்கள் கேரளாவில் இதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா முன்னோர்கள் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. பட் எங்கள் கொள்ளுத்தை கடைசியாக அவர் வரைக்கும் அவர் சித்தராக மாறிட்டார். இப்போ சித்தராக மாறிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேய் பிடித்தவங்க கிட்ட இருக்கிற அந்த பேய்க்கு மோஷம் கொடுத்துருவாங்க. அப்போது அதாவது மனுஷனாக இருந்த ஒரு ஆத்மா பேயாக மாறினதுக்கப்புறம் அலைஞ்சு திரிந்து ஏதாவது ஒரு மனிதன்கிட்ட போய் அண்டி வாழ பார்க்கும். ஆனால் மனிதனால் அதோட வாழ முடியாது. அதனால அந்த பேய்களுக்கு நாங்கள் மோட்சம் கொடுத்துருவோம். அடுத்த லோகத்தை அதுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்துருவோம். அடுத்த லோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை தேடி கொடுத்துருவோம். அது அடுத்த வழியை தேடி போயிடும். இதுவே மற்ற இடங்களில் பேய் பிடித்தவர்கள்கிட்ட இருக்கிற அந்த பேயை கட்டி போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அது மேலும் அந்த ஆத்மா ஆக்ரோஷமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த பேய்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மோட்சம் கொடுத்துருவோம். அடுத்த உலகத்துக்கு நாங்கள் அதை அனுப்பி வச்சுருவோம். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்ககிட்ட நீங்கள் பேய் ஓட்டிக்கலாம். எப்படின்னா, நாங்கள் தரக்கூடிய பரிகாரத்தை வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பேய் அந்த பரிகாரமானது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் நாங்கள் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் ஏதாவது ஒரு கோயில்களில் சொல்லி அந்த பரிகாரத்தை நாங்கள் செய்ய சொல்லுவோம். அந்த செய்யக்கூடிய நேர காலங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். நாங்களும் இந்த இடத்துல பூஜை செய்யும்போது அந்த பேயானப்பட்டது உங்கள் கூட இருக்கக்கூடிய எத்தனை பேயாக இருந்தாலும் அது வெளியே போயிடும். அந்த பரிகாரம் நீங்கள் போய் கோயிலில் பண்ணும்போது நீங்கள் கடவுள்கிட்ட போய் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பேய்க்கு உண்டான தேவையானதை நீங்கள் கொடுப்பீங்க. அது அங்கே கடவுள்கிட்டயே அது எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அந்த திரும்ப உங்களை பிடிக்காது அந்த பேய். அதுக்கும் அடுத்த உலகத்துக்கு உண்டான மோட்சம் கிடைக்கும். அப்போ அது நிம்மதியாக அடுத்த லோகத்துக்கு போக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கள் தாத்தாக்கள் எல்லாருமே இப்படி தான் பேய்களை தொந்தரவு பண்ணதே கிடையாது, அடைத்து வைத்ததும் கிடையாது. அதுக்கு அடுத்த லோகத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் உடம்புல பேய்கள் கெட்ட சக்திகள் இருந்தது, பில்லி சூனியம் ஏறல் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்கள்கிட்ட ஆன்லைனில் புக் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை கெட்ட சக்திகள் இருந்தாலும் இங்கேருந்தே உங்களுக்கு நாங்கள் அதை எடுத்து விடுவோம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் எடுத்துக்கோங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இடம், உங்கள் சொத்துக்களில் ஏதாச்சும் ஒரு இடங்களில் கெட்ட சக்திகளின் தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்கள் இங்கே காலச்சக்கர ஜோதிடம் நிலையத்திற்கு ஃபோன் செய்து வாய்ஸ் மெசேஜ் செய்யுங்க. ப்ராப்பராக உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத நான் அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுவேன். இது நீங்கள் பலன் பெறும்போது நம்ம சேனல் கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக போடணும். நீங்கள் எந்த அளவுக்கு இதனால் பலன் பெற்றிருக்கீங்க அப்படின்ட்டு. நன்றி நேயர்களே.